Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under exercise 2.11 third sum. If x power 1 by 2 plus x power minus 1 by 2 the whole square is equal to 9 by 2, then find the value of x power 1 by 2 minus x power minus 1 by 2 for x is greater than 1. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்ம x power 1 by 2 plus x power minus 1 by 2 the whole square ஓட வேல்யூ கொடுத்துட்டு x power 1 by 2 minus x power minus 1 by 2 ஓட வேல்யூ கேக்குறாங்க. நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா you are going to apply the algebraic identity a minus b the whole square is equal to a plus b the whole square minus 4ab. இப்போ what are the terms அவங்க கொடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா இதோட ஈக்குவேட் பண்ணி பாருங்க. இந்த a என்ற பிளேஸ்ல x power 1 by 2 இருக்கு, b என்ற பிளேஸ்ல x power minus 1 by 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து இதே டேர்ம்ஸ் a பிளஸ் பிக்கும் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியில இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ் பவர் 1 by 2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 2 the whole square is equal to a plus b whole square நம்ம இப்படி எழுதிக்கிறோம். x power 1 by 2 plus x power minus 1 by 2 the whole square minus 4 into what is a அப்படின்னு பாத்தீங்கன்னா x power 1 by 2 and b வந்து x power minus 1 by 2. ஸோ நான் இந்த ரெண்டு பக்கம் நான் இப்படி மாத்தி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன செய்யலாம்னா இங்க பாருங்க, இங்க x power minus 1 by 2 and x power 1 by 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், இந்த பவர் கெட்ஸ் ஆடட். ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகும் பவர், because you have the same base சேமா இருந்தா மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வீங்க, பவர் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா minus 4 into x power minus 1 by 2 and plus 1 by 2 will become 0. அப்போ 0 ஆயிடும். The value of x power 0 is 1 இல்லையா. so minus 4 into 1 will give you minus 4. so நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு x power minus 1 by 2 x power 1 by 2 என்ன ஆகும்னா cancel ஆகி it becomes 1 மாறிடும். இதனோட power add ஆகி it becomes 0. so the value of x power 0 is 1. so minus 4 into 1 is equal to minus 4. so நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஈஸியா. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. x power 1 by 2 plus x power minus 1 by 2 ஓட whole square ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 9 by 2 கொடுத்திருக்காங்க. so அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 9 by 2 minus 4 will give you the LCM. if you take LCM you'll get 2 into 4 you'll get 8. so 9 minus 8 by 2 that is equal to 1 by 2. so நமக்கு கடைசி என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, x power 1 by 2 minus x power minus 1 by 2 the whole square is equal to 1 by 2. இந்த ஸ்கொயர் வந்து நம்ம இந்த சைட் ரைட் சைட் கொண்டு வரும்போது it becomes square root of 1 by 2 நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, x power 1 by 2 minus x power minus 1 by 2 ஓட வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 is equal to 1 by root 2. 2க்கு ரூட் எடுக்க முடியாது, ஸோ ரூட் 2 and it is given x is greater than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது பாசிட்டிவ் 1 by root 2 தான் கிடைக்கும். நெகட்டிவ்ல நமக்கு நெகட்டிவ் ஆன்சரும் நமக்கு ஸ்கொயர் ரூட்ல கிடைக்கும், பட் யூ ஷுட் டேக் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எக்ஸ் பவர் 1 by 2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 2 ஓட வேல்யூ என்ன இருக்கும்னா 1 by root 2. so this is the answer for this sum. let us see the next sum. இப்போ fourth sum பாருங்க, simplify and hence find the value of n 3 to the power of 2n into 9 power 2 into 3 power minus n divided by 3 power 3n is equal to 27. இப்போ இதான் sum. இது ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா, பிகாஸ் ஆல் த டேர்ம்ஸ் இப்போ இங்க கொடுத்துருக்க எல்லா டேர்ம்ஸையும் பாருங்க, everything is in the power of 3. இந்த 9 கூட நீங்க 3 ஸ்கொயர்னு எழுத முடியும். so this is easy for us to simplify. பாருங்க இத மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா, 3 power 2n into 3 power minus n into 9 square divided by 3 power 3n is equal to 27. அதாவது 3 power minus n நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ 9 can be written as 3 square. so already ஒரு whole square இருக்கு. so 3 square the whole square நமக்கு கிடைக்கும். that is equal to 3 square the whole square is 3 power 4 இல்லையா. so now you can see that all the terms இங்க நமக்கு கிடைச்சிருக்க எல்லா termsமே to the base 3 ல நமக்கு கிடைச்சிருக்கு. so you can add the powers எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணலாம். இங்க வந்து 2n இருக்கு பவர்ல, இங்க minus n இருக்கு, இங்க 2 2s are 4 இருக்கு. so when you add the power you will get 3 power 2n minus n plus 4.
இங்கே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் n போட்டிருக்கோம். டிவைடட் பை 3 பவர் 3n இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ 2nல இருந்து n சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? n கிடைக்கும். ஸோ n பிளஸ் 4 நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு பாருங்க. 2n மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு n. n பிளஸ் 4 டிவைடட் பை 3 பவர் 3n இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ இங்க பாருங்க, இது ரெண்டும் சேம் பேஸ் இல்லையா, பட் டிவைட்ல இருக்கு. சேம் பேஸ் இப்போ டிவைட்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? இல் சப்ராக்ட் த பவர்ஸ். ஸோ 3 பவர் n பிளஸ் 4 மைனஸ் 3n கிடைச்சிருக்கு. இந்த 3n மேலே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 3n ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ டிவைட்ல இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் ரெண்டுத்தையும் நீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஸோ n பிளஸ் 4 மைனஸ் 3n இஸ் ஈக்குவல் டு 27. இந்த 27 நம்ம என்ன செய்யலாம்? 3 பவர் 3 நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இதையும் வந்து டு த பவர் ஆஃப் 3 நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பவர் மைனஸ் 2n பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் n. என்னோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ அதனால என்ன செய்யலாம்? லெட் அஸ் ஈக்குவேட் த பவர்ஸ் ஆன் போத் சைட். சின்ஸ் யூ ஹாவ் த சேம் பேஸ், பேஸ் சேமா இருக்கிறதுனால பவரை ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2n பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும் இல்லையா? So equating the power on both sides, get a minus 2n plus 4 is equal to 3. இது ரெண்டும் நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணணும், பவர்ஸ் ரெண்டுத்தையும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்னோட வேல்யூ. ஸோ இந்த மைனஸ் 2n ரைட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் 2n ஆயிடும். இங்க இருக்க பிளஸ் 3 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 3 ஆயிடும். ஸோ இல் கெட் 4 minus 3 is equal to 2n. 1 is equal to 2n. So what is n அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Now let us see the fifth sum. Find the radius of the spherical tank whose volume is 32 pi by 3 units. பாருங்க, இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் டேங்க் உடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம் எவ்வளோனா 32 pi by 3 units. வால்யூம்னா கொள்ளளவு. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் டேங்க்னோட வால்யூம் எப்படி இருக்குன்னா 32 pi by 3 cubic unitsஸாக இருக்கு. இதை இப்படி இருந்தா அதனோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஸ்பெரிக்கல் டேங்கோட ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யூனோ த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா இல்லையா? இது வந்து நீங்க போன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. 10th standard you have studied the volume of sphere. What is the volume of sphere? The volume of sphere is equal to 4/3 pi r cube cubic units இல்லையா? So that you are going to apply here. So 4/3 pi r cube is equal to 32 pi by 3 இல்லையா? Because they have given the volume of the spherical tank is 32 pi by 3. So இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நம்ம r cube ஓட வேல்யூ, அதாவது r cube நமக்கு தெரியாது. So let us have r cube in the left hand side and bring the rest of the terms to the right hand side. So நமக்கு இங்க என்ன கிடைக்கும் பாருங்க, 32 pi by 3 into இந்த 4/3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது it becomes reciprocal. it get 3/4 into இந்த பை வந்து ரைட் சைடு வரும்போது 1/pi ஆகும். ஸோ பை அண்ட் பை கெட் கேன்சல். 3 and 3யும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ r cube is equal to 32/4. 32 வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். ஸோ r cube is equal to 8. You know to write 8 in as a power of 3. 8 power of 3 நம்ம எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 2 cube எழுதலாம். So r cube is equal to 2 cube. So r is equal to 2 இல்லையா? So ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So what is the radius of the spherical tank? Radius of spherical tank is equal to 2 units. Okay. So I hope you understand all this, some students. Thank you, ma'am.